வணக்கம். இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக் அனாலிசிஸ் ரூடின் சார் புக்கில், அதாவது இது பிஜி மேத்தமெட்டிக்ஸ் ஒரு எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் ரெலவெண்ட்டான பேப்பர். இந்த பேப்பரில் ஒரு முக்கியமான டாப்பிக்கில் முக்கியமான தியரம் பார்க்க போகிறோம். 4th யூனிட் கண்டினியூட்டி ரிப்பீட்டட் கொஷின் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இன்றைக்கி பார்க்குறோம். என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா Theorem 4.20. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தியரம். Let E be a non-compact set in R, then first subdivision, there exists a continuous function on E which is not bounded. Second subdivision, there exists a continuous and bounded function on E which has no maximum. So first option la continuous function irundha which is not bounded. Second option la continuous and bounded irundha it has no maximum value. Third பாருங்க, if in addition E is bounded, then there exists a continuous function on E which is not uniformly continuous. So இது uniformly continuous இருக்காது அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் கொடுக்கணும். இந்த தியரம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் இது எவ்வளோ ரிப்பீட்டட் கொஷின்ட்டு. இந்த கொஷினுக்கு எப்படி ப்ரூஃப் கொடுக்குறதுன்னு இப்போ கிளாஸில் பார்க்கலாம். So first statement எழுதிக்கலாம். Let E be a non-compact set in R. Then first subdivision நம்ம என்ன proof கொடுக்கணும்னா there exists a continuous function on E which is not bounded. Not boundedக்கு பார்க்கணும். Second பார்த்தீங்கன்னா there exists a continuous and bounded function on E. ஒருவேளை there exists continuous and bounded இருந்ததுன்னா which has no maximum. Third, E is bounded இருந்ததுன்னா then there exists a continuous function exist ஆகும். That is controversy part எடுத்துருக்கணும். Which is not uniformly continuous இருக்காதுன்னு நம்ம proof கொடுக்கணும். இது ஒரு lengthy தியரம்னு நம்ம நினைக்கிறோம். பட் இதோட ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா லைன் பை லைனாக நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, என்ன ப்ரூஃப் கேட்டிருக்காங்கன்னு நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக பார்த்தா இட் இஸ் வெரி வெரி சிம்பிள் தியரம். இப்போ பார்க்கலாம். கிவன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிவன் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கிறது ஒரே ஒரு சிங்கிள் லைன் தான். EBA நான் காம்பேக்ட் செட் இன் ஆர் ரியல் நம்பர்ஸில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காம்பேக்ட்னா என்னவா இருக்கும்? E is closed and bounded. இது காம்பேக்டோட டெஃபினிஷன். We know that நான் ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட்டை கோட் பண்ணுங்கள். E is compact if and only if E is closed and bounded. But given data is E is non-compact. அப்படின்னா நமக்கு என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக not closed or not bounded. அண்டு தானே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு கேஸ் இல்லைனாலும் இட்ஸ் a failure கேஸ் தான். அப்போ E is not closed or E is not bounded மென்ஷன் பண்ணிக்கோங்க. காம்பேக்ட்னா நமக்கு டெஃபினிஷன் தெரியும். நான் காம்பேக்ட்னு கொடுத்ததுனால அதுக்கு ரெலவெண்ட்டாக நம்ம டேட்டாவை எடுத்து எழுதிக்கலாம். இப்போ கேஸ் 1 கேஸ் 2 இந்த ஆர்டரை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ப்ரூஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும். கேஸ் 1, assume that E is bounded and E is not closed. So bounded and not closed இருந்ததுன்னா அண்டுங்கிறப்ப நம்ம எடுத்துக்கலாம் கேஸ் 1ல. Then there exists a point x0 on E such that x0 does not belong to E. இப்போ நம்ம டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷனை வெல் டிஃபைன் நம்ம செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு ப்ரூஃப் நம்ம அதுதான் கொடுக்கணும். கன்சிடர் தி ஃபங்க்ஷன் f டிஃபைன் பை f of x equal to 1 by x minus x0. எக்ஸுங்கிறது ஈல இருக்கும், x0ங்கிறது ஈல இருக்கக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டே டிஃபைன் பண்ணிட்டோம். அப்போ x minus x0 கண்டிப்பாக ஜீரோவாக எக்ஸிஸ்ட் ஆகாது. ஏன்னா ஒரு டேர்ம் தான் நம்ம ஈல டிஃபைன் பண்ணியிருக்கோம். x minus x0ஓட வேல்யூ சம் அதர் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுமே தவிர ஜீரோக்கு ஈக்குவலண்ட்டாக வராது. ஃபார் ஆல் x belong to E. Therefore, f is well defined. நம்ம டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷன் வெல் டிஃபைன் தான் அப்படின்னு நம்ம கோட் பண்ணணும். செகண்டு கண்டினியூஸ்னு நம்ம கொடுக்கணும். கன்சிடர் தி ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆன் f1 of x equivalent to 1. x belong to E. 1ங்கிறப்ப it is a constant function. We know that every constant function is continuous. Therefore, f1 is continuous. And every polynomial is continuous. இது 1ன்னு கொடுத்துருக்கோம். இதே மாதிரி நம்ம some other xன்னு எடுத்திங்கன்னா every polynomial is continuous. Therefore, define the function f is continuous on E. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு எஃப்ங்கிறது வெல் டிஃபைன் தானான்னு பார்த்தோம். அப்புறம் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷன்லாம் செக் பண்ணுறோம். இந்த கேஸில் செக் பண்ண வேண்டியது f is not bounded. The range set of f is not bounded since x0 limit point of E. We can take x belong to E very close to x0 such that x minus x0 is very small. It's a very very important. xங்கிறது Eல எடுத்துட்டு very close to x0 எடுத்திங்கன்னா difference பார்த்தீங்கன்னா it is very very small. Therefore, f of x equal to 1 by x minus x0 is large. So, நீங்கள் ரெசிப்ரோக்கலாக பார்க்குறப்ப is large such x belong to E. இந்த வேல்யூ எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குங்கிறப்ப இட்ஸ் நாட் பவுண்டட். அதே மாதிரி இப்போ கேஸ் 2ல் பாருங்கள், E is closed and E is not bounded அப்படி நம்ம ப்ரூஃப் கொடுக்கணும். அப்படின்னா எப்படி பார்க்குறதுன்னு பாருங்கள். அதே மாதிரி தான் முதல்ல கண்டினியூஸ்க்கு பார்த்துக்கலாம். கண்டினியூஸ்னால் நம்ம என்னென்ன சொல்கிற மாதிரி இருக்கும்?
f of x equal to x. f of x equal to x na is a well defined function தான். Therefore f is continuous. அடுத்து unbounded நம்ம செக் பண்ணுறதுக்கு the range set is f is nothing but e. That is f of e equal to x belong to r such that f of x equal to x, x belong to e. e is unbounded. இது unbounded function தான். Therefore the range set is unbounded. f is unbounded. Case 1 and case 2 wise நம்ம இந்த கண்டிஷனில் நான் காம்பாக்ட் செட்டுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணதான் செக் பண்ணோம். ஸோ சப்டிவிஷன் A is verified. சப்டிவிஷன் Bயில் என்ன கொடுத்தாங்கன்னா கண்டினியூஸ் அண்ட் பவுண்டடாக இருந்ததுன்னா which it has no maximum நம்ம ப்ரூஃப் கொடுக்கணும். நான் காம்பாக்ட் செட் கிவன் தட் கண்டிஷன் எழுதிக்கோங்க. சப்போஸ் E is not bounded and closed. ஸோ இன்கேஸ் அது பவுண்டட் அண்ட் க்ளோஸ்டாக இல்லைன்னா கேஸ் 1ல் நம்ம செக் பண்ணுறோம் G is continuous. Then there exists a limit point x naught belong to E such that x naught does not belong to E. Limit point எடுத்தீங்கன்னா it's nothing but E. So previous எடுத்து அதே மாதிரி எடுத்துக்கலாம். Consider the functions G defined by G of x equal to 1 by 1 plus x minus x naught whole square where x belong to E, x naught doesn't belong to E. Clearly G is continuous on E. அடுத்து பவுண்டட் கேஸ்க்கு செக் பண்ணலாம். கிவன் டேட்டா தானே. ஸோ ஃபார் g of x greater than 0 for x belong to E. This is our statement 1. x belong to E and x not belong to doesn't belong to E. இந்த லைன் அடிக்கடி நீங்கள் ஸ்டேட்மெண்ட் வைஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம x மைனஸ் எக்ஸ் நாட் டிஃப்ரென்ஸ் நோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு ரெலவெண்ட்டாக எந்தெந்த டேட்டா வருமோ அதெல்லாம் அப்பப்போ எழுதிக்கிட்டே இருந்தால் ப்ரெசன்டேஷன் அழகாக இருக்கும் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். அப்போ x minus x naught not equal 0 நமக்கு தெரியுமா? அப்போ x minus x naught whole square always greater than 0வாக இருக்க போது. 1 plus x minus x naught whole square is greater than 1ஆக இருக்க போது. ஸோ ரெண்டு பக்கமும் 1 ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ டிவைட் பண்ணிங்கன்னா 1 by 1 plus x minus x naught whole square less than 1ஆக மாறுமா? இந்த வேல்யூ greater than 1ஆக இருந்ததுன்னா 1 by எடுத்திங்கன்னா is greater less than 1. This is our g of x function. So g of x less than 1. இது ஈக்குவேஷன் 2. ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2லேருந்து இங்கே g of x greater than 0ன்னு கோட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ப்ரூஃப் கொடுத்தது g of x less than 1. ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிங்கன்னா ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 0 less than g of x less than 1 ஃபார் ஆல் x belong to E. அப்போ 0 to 1ல் தான் நம்ம டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது. த ரேஞ்ச் செட் இஸ் பவுண்டட். அவர் ஃபங்க்ஷன் g is bounded. Clearly extends to E g of x equivalent to 1. Highest value நமக்கு 1 தான் எடுத்துக்கிறோம். That is supremum of g of x equivalent to 1. அப்போ g is bounded. அப்போ பவுண்டட்ங்கிறதுக்கு ப்ரூஃப் நம்ம இந்த ஆர்டரில் கொடுக்குறோம். ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ greater than 0ன்னு எடுத்து இன்டர்வல் என்னன்னு பவுண்டரி வேல்யூ என்னன்னு பார்த்து சுப்ரீமம் வேல்யூ 1னா இட் இஸ் பவுண்டட் நம்ம கன்க்ளூஷனுக்கு வரலாம். அண்ட் தேர்டு நம்ம என்ன ப்ரூஃப் கொடுக்கணும்னா இட் ஹேஸ் நோ மேக்ஸிமம் அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் கொடுக்க வேண்டியது. செக் பண்ணலாம். G has no maximum. G has no maximum அப்படின்னா 1 doesn't belong to G of E. நம்ம highest value supremum value 1 தான். That is 1 not equal to G of Xக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பொறுக்கணும். சப்போஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா ஒரு பாயிண்டில் எக்ஸிஸ்ட் ஆகுது P belong to Eயில் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா G of P equivalent to 1 இருந்ததுன்னா 1 by 1 plus P minus X naught whole square equivalent to 1. அப்போ it implies 1 plus P minus X naught whole square equivalent to 1. இதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அப்போ p minus x naught whole square equal to 0, p minus x naught equal to 0, அப்போ p equal to x naught வரும். தட் இஸ் x naught belong to Eயில் டிஃபைன் பண்ணுற மாதிரி ஆகும். ஏன்னா p belong to Eயில் இருந்ததுனால இதுக்கு ரெலவெண்ட்டாக நமக்கு டிஃபைன் பண்ண x naughட்டும் Eயில் தான் எக்ஸிஸ்ட் ஆகுது நம்ம இந்த ப்ரூஃபில் கொடுக்க முடியும். பட் நமக்கு ஃபஸ்ட்டே தெரியும் x belong to E இருந்ததுன்னா கண்டிப்பாக x naught doesn't belong to E நம்ம ப்ரூஃபில் கொடுத்துருக்கோம். அப்போ g of x இட்ஸ் எ கான்ட்ரவர்சி பார்ட். இங்கே நம்ம எடுத்த அசம்ஷனுக்கு நம்மளுடைய கிவன் டேட்டா ரிசல்ட்டு கான்ட்ரவர்சி ஆகுது. ஸோ விச் இஸ் ஏ கான்ட்ரடிக்ஷன் டு அவர் அசம்ஷன். தேர்ஃபோர் g of x which is not equivalent to 1. நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக எடுத்தோம் சாட்டிஸ்ஃபை ஆகலைங்கிறப்ப g has no maximum. இந்த மாதிரி ஒரு ப்ரூஃப் கொடுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் கேஸாக எடுத்துக்கலாம். செகண்ட் கேஸில் அதே மாதிரி E is closed and unbounded கேட்டகரிக்கு எடுத்துக்கலாம். ஸோ closed and unbounded இருந்தால் இந்த மாதிரி கேசஸ்க்கு எப்படி ப்ரூஃப் பார்க்குறதுனா முதல்ல ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக செக் பண்ணிக்கலாம். H is continuous. Consider the function h defined by h of x equal to x square by 1 plus x square for all x belong to E ன்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ 1 plus x square கண்டிப்பாக 0வாக இருக்காதுங்கிறப்ப h is continuous. Denominator value 0வாக இல்லைனாலே it is a continuous function.
நம்ம செக் பண்ண வேண்டியது h is bounded பார்க்கணும். h is bounded on E, that is h of s greater than or equal to. ஒரே கண்டிஷன் ஒரே ப்ரூஃப் தான் இருக்கும். பட் நம்ம அந்தந்த இடத்துக்கு ஏற்றபடி ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறது தான். இப்போ கேஸ் 1ல் பார்த்தீங்கன்னா g of xன்னு எடுத்து ஃபங்க்ஷனுக்கு ரெலவெண்ட்டாக நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் பவுண்டட் ஃபங்க்ஷன் செக் பண்ணோம். இப்போ இங்கே h of xன்னு கோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு ரெலவெண்ட்டாக நம்ம ஃபங்க்ஷன் x ஸ்கொயர் பை 1 + x ஸ்கொயர். ஸோ இதை செக் பண்ணுங்கள். +1 and -1 ஆட் பண்ணிங்கன்னா 1 + x ஸ்கொயர் -1 டிவைடட் பை 1 + x ஸ்கொயர். தனித்தனியாக செப்பரேட்டாக டிவைட் பண்ணிங்கன்னா 1 + x ஸ்கொயர் பை 1 + x ஸ்கொயர் -1 பை 1 + x ஸ்கொயர். ஸோ 1 - 1 பை 1 + x ஸ்கொயர். 1 மைனஸ்ன்னு போட்டாலே இந்த ரிசல்ட் எந்த வேல்யூ நீங்கள் அப்ளை பண்ணாலும் எக்ஸுக்கு எந்த வேல்யூ எடுத்தீங்கனாலும் always less than 1. So this is our statement 2. So first one greater than 0 இருக்கணும், இங்கே less than 1 இருக்கணும். So 0 to 1 in betweenல தான் நமக்கு இந்த function exist ஆகும். From equation 1 and 2 we get 0 less than or equal to h of x less than or equal to 1. So intervalக்குள்ள exist ஆகுங்கிறப்ப h is bounded. So case 2லேயே h bounded நம்ம proof பார்த்தாச்சு. நம்ம செக் பண்ண வேண்டியது h has no maximum. ஸோ அப்போ no maximumனா இந்த ஆர்டர்லேயே h of x ஓட வேல்யூ 1க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடாது. ஃபார் ஆல் x belong to E. இன்கேஸ் h of p some other value equivalent to 1 இருக்குது இந்த ஃபங்க்ஷன்லன்னு பார்த்தீங்கன்னா அப்போ ஃபங்க்ஷன் என்ன வரும்? p ஸ்கொயர் பை 1 + p ஸ்கொயர். நம்ம x ஸ்கொயர் பை 1 + x ஸ்கொயர் தான் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ எடுத்துருக்கிற பாயிண்ட்டு p. ஸோ p ரெலவெண்ட்டாக நீங்கள் எடுத்திங்கன்னா p ஸ்கொயர் பை 1 + p ஸ்கொயர் ஈக்குவலண்ட் டு 1. இதை மாடிஃபை பண்ணிங்கன்னா p ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 + p ஸ்கொயர். ஸோ கேன்சல் பண்ணால் 0 ஈக்குவலண்ட் டு 1. which is not true, so which is a contradiction to our assumption. Therefore there is no p belong to E such that h of p equivalent to 1. h of p equivalent to 1 க்கு equivalent எந்த ஒரு வேல்யூமே எக்ஸிஸ்ட் ஆகாது. that is our maximum value 1 தான், supremum value. so இந்த ஃபங்க்ஷன்லையும் h has no maximum value நம்ம ப்ரூஃப் கொடுக்கலாம். therefore h does not attain its maximum of E ன்னு நம்ம முடிக்கிறோம். And last subdivision, if in addition E is bounded, then there exists a continuous function on E which is not uniformly continuous. So bounded இருந்து continuous function இருந்ததுன்னா நமக்கு uniformly continuous exist ஆகாது, நம்ம proof கொடுக்கணும். Given E is bounded and closed ன்னு கொடுத்துருக்காங்கன்னு first function continuous check பண்ணிக்கலாம். Then there exists a limit point x naught belong to E which is not in E. That is f of x equal to 1 by x minus x naught. x belong to E, x naught doesn't belong to E. அப்போ x minus x naught கண்டிப்பாக 0 இருக்காது. clearly f is well defined. so bounded and closedனாலே நம்ம இந்த ஃபங்க்ஷன் எடுத்தே செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் பார்த்த ரிசல்ட் தான். இப்போ நம்ம ப்ரூஃப் கொடுக்க வேண்டியது f is not uniformly continuous. ஸோ யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்னால் அந்த கண்டிஷனுக்கு இது சாட்டிஸ்ஃபை ஆகலாம், நம்ம ப்ரூஃப் கொடுத்தாலே போதும். Let epsilon greater than 0 and sigma greater than 0. Since x naught is a limit point of E, E exists, then there exists a point x belong to E such that modulus of x naught minus x less than epsilon. Taking t very small to x naught. So x naught relevant இன்னொரு value t ன்னு எடுத்தீங்கன்னா modulus of t minus x less than epsilon. Then we can make the difference for modulus of f of t minus f of x equal to modulus of 1 by t minus x naught minus 1 by x minus x naught. ஸோ இதை LCM எடுத்து ஒர்க் அவுட் பண்ண நமக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா x minus t divided by t minus x naught into x minus x naught. தனித்தனியாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அப்போ modulus of x minus t divided by modulus of t minus x naught x minus x naught. x minus x naught t minus x naught modulus of x minus x naught தனித்தனியாக ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. t tends to x naught, it's a smallest value to x தான் எடுத்துருந்தோம். ஸோ ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா நமக்கு வர்றது 1 by 0. it is equivalent to infinity. unknown variable, அப்போ unknown variableனா it's always greater than epsilon. epsilonங்கிறது arbitrary வேல்யூவாக தான் எடுக்க முடியும். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாதனால f is not uniformly continuous. நமக்கு தேவை இந்த modulus of f of t minus f of n less than epsilon வரணும். பட் இங்கே நமக்கு வந்திருக்கிறது greater than epsilon வந்திருக்கிறதுனால f is not uniformly condition. ஸோ கிவனில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு எடுத்து எழுதி அதுக்கு ரெலவெண்ட்டாக என்னென்ன ரிசல்ட்ஸ் தெரியுமோ அதை அப்ளை பண்ணாலே we will get the answer. இந்த மாதிரி தெரியாம வந்தால் லெங்க்தியான பேப்பர் இதை எழுதுனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 or 5 பேஜஸ் வரும். பெரிய டாபிக்லாம் நினைக்க வேண்டாம். இட் இஸ் எ சிம்பிள் அண்ட் ஈஸியஸ்ட் தியரம். ரிப்பீட்டடாக கொஷின் கேட்குறாங்க யூனிவர்சிட்டி எக்ஸாமில். நீங்கள் 1 or 2 டைம்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நோட்ஸ் எடுத்துக்கோங்க. டவுட் இருந்ததுன்னா கணித பழக்கி மேலே அனுப்புங்க. தேங்க்யூ.